சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக கோவையில் தொழிலதிபர் லாட்டரி மார்ட்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள அவரின் மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனையில் இறங்கினர். திடீர் சோதனையின் பின்னணி என்ன? கோவையை சேர்ந்த தொழிலதிபர் மார்ட்டின் இந்தியாவின் லாட்டரி கிங் என கூறப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தொழிலை விஸ்தரித்துள்ளார். சிக்கிம், மேற்கு வங்கம் உட்பட நாட்டில் லாட்டரி டிக்கெட் விற்பனை நடைபெறக்கூடிய மாநிலங்களில் தன்னுடைய வணிகத்தை நிலைநாட்டியுள்ளார். இவர் கடந்த 2009-2010 ஆண்டு காலகட்டத்தில் விதிகளை மீறி லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். இந்த சோதனையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து சோதனை மேற்கொண்டனர். இதுவரை மார்ட்டினுக்கு சொந்தமான 451 கோடி ரூபாய் மதிப்புடைய அசைய மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி உள்ளது. சோதனையில் கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்களை அடிப்படையாக வைத்து மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மார்ட்டின் மற்றும் அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் ஏற்கனவே சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மற்றும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் அதிரடி சோதனையில் இறங்கியிருப்பதாக கூறப்பட்டது. இதில் கோவையில் துடியலூர் பகுதியில் உள்ள லாட்டரி அதிபர் மார்ட்டின் வீட்டிற்கு அதிகாலை 5 மணிக்கு 2 கார்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் உள்ளே சென்றதும் நுழைவு வாயிலை பூட்டி உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. வீட்டில் இருந்தவர்களின் செல்போன்களையும் வாங்கி வைத்துக் கொண்டனர். பிறகு வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையையும் சல்லடை போட்டு தேடினர். மேலும் மார்ட்டினுக்கு சொந்தமான அலுவலகம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியிலும் சோதனை நடைபெற்றது. கோவையில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனின் சென்னை வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தேனாம்பேட்டை கஸ்தூரிரங்கன் சாலையில் உள்ள அவருடைய வீட்டில் காலை 6:30 மணி அளவில் வந்த அதிகாரிகள் ஒவ்வொரு அறையாக சென்று சோதனையை தொடர்ந்தனர். கடந்த 2012 ஆண்டு சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த நாகராஜன் என்பவரின் வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரிடமிருந்து 7 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் லாட்டரி அதிபர் மார்ட்டினுடன் சேர்ந்து லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட போது கிடைத்த பணம் என்பது தெரிய வந்தது. இந்த பணத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு தடையில்லை என்று தெரிவித்தது. இதையடுத்து இது தொடர்பாகவும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகாராஷ்டிரா தேர்தலுக்காக நிதி ஏதும் வழங்கினாரா என்ற கோணத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிமில் உள்ள மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்றுள்ளது. சோதனை நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.